85ல எனக்கு அவர் ரகுமான்னு ஆறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது. பட் அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் மியூசிக், கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையே பெரிய விஷயம். இப்போ 1985ல கம்ப்யூட்டர் வந்து மியூசிக்ல வந்துட்டு அந்த மியூசிக்கை வந்து புன்னகை மன்னன் படத்துல இவர் வாசிக்கிறார். இவருன்னு தெரியாது, அந்த இடத்துல ஒரு பையன் இருக்காரு. அப்படி ஒரு ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ரோஜா வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஆசை பாட்டை மணிரத்னம் சார் எனக்கு போட்டு காமிக்கிறாரு அவரோட வீட்டுல. என்னவோ பண்ணிச்சு அந்த பாட்டு, என்ன அப்பயும் நான் சந்திச்சதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டி கோட்டையில பாட்டு ரெக்கார்ட் ஆன புதுசுல திருடா ரெக்கார்டிங்காக அவர் அங்க போறாரு. நானும் மணி சாரோட கூட போறேன். அந்த பாட்டை கேட்ட அனுபவம் என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அப்போ தெரியும் அவர் எனக்கு. அதுக்கப்புறம் ஆசை அவர் பண்றதா இருந்தது, கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபார் சம் ரீசன்ஸ் அப்ப நாங்க ஆசை பண்ணல. அதுக்கப்புறம் ரிதம் பண்ண போதுதான் எனக்கும் அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் அந்த படம் நடந்தது. ரியலி இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ரஹ்மான்.